ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. தவாக்கல்லில் பிரியாணி தம் போடும்போது அரிசி வடித்து கொட்டுறதுக்கு முன்னாடியே தவாக்கல்ல வச்சு மசாலாவை கொதிக்க வச்சுட்டு தான் அரிசியை கொட்டி வடித்து கொட்டணும். வீடியோவை முழுவதும் பாருங்கள். தவாக்கல்ல வச்சு நல்லா அனலை வச்சு கல் சூடாகி இது போல் மசாலா கொதித்த பிறகு உலத்தண்ணியில் அரிசி கொட்டணும். இன்றைக்கி மட்டன் பிரியாணி மட்டனை சேர்த்து வெந்து அதுக்கப்புறம் தவாக்கல்ல வைக்கணும். இதுவே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் மசாலா கொதிக்கும் போது தவாக்கல்ல வச்சு சிக்கனை சேர்க்கணும். வீடியோவை முழுவதும் பாருங்க. தண்ணி நல்லா கொதிக்குது, இது கூட அரிசி சேர்க்கிறோம். வடி பிரியாணி செய்வதற்கு முதல் படியே இந்த அரிசி வடிக்கிறது தான். ஏன் வடிக்கிறோம்? இந்த அரிசியில் இருக்கிற குழகுழப்பு, இந்த அரிசியில் இருக்கிற கஞ்சி தன்மையா எடுத்து நல்லா வடிச்சு இந்த மாதிரி கொதிக்கிற மசாலால சேர்க்கும் போது நல்ல லென்த்தியா உதிரியா கிடைக்கும். அரிசியை பாருங்க, எடுத்து அழுத்தும் போது துண்டு துண்டா உடையணும், வேகக்கூடாது, நசுங்கக்கூடாது. இந்த மாதிரி உடைஞ்ச உடனே அரிசியை வடிகட்டணும். வடிகட்டுற அரிசியை லேயராக கொட்டணும். அரிசி கொதிக்கும் போது சாதம் உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அனலை குறைக்கவே கூடாது. அப்போதான் ரெண்டாவது வடிக்கும் போது முதல் வடித்த ஒரு லேயரோட அடுத்தது ஒரு 20% வேக்காடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற மசாலாவில் சுட்ட தண்ணி சொட்ட அரிசியை வடித்து கொட்டி தம் போட்டாதான் வடி பிரியாணியோட தம் ப்ராசஸ் சரியாக 100% கிடைக்கும். ஒரு லேயர் அரிசி கொட்டியாச்சு. கொட்டின பிறகும் அந்த பபுள்ஸ் மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்க பாருங்க. இப்போ ரெண்டாவது லேயர் கொட்டி அப்படியே எல்லா பக்கமும் படர்ந்து விட்டு கரண்டியை உள்ளே விட்டு ஷேக் பண்ணணும். வளர்ந்து வரும் மாஸ்டர், உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அரிசி 50%க்கு மேலே வேகவே கூடாது. 30 to 50% வடிக்கும் போது தண்ணி பத்தலைன்னா மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த அரிசி நல்ல லென்த்தியாக உதிரியாக கிடைக்கும். தம் போட்ட பிறகு சைடில் இந்த மாதிரி தள்ளி பார்க்கணும். அடியில் தண்ணியே இல்லாமல் இருந்தால் தான் தம்மை உடைக்கணும். தவாக்கல்லில் கேஸ் அடுப்பில் 5 கிலோ மட்டன் பிரியாணி செம்மையாக சூப்பராக உதிரியாக அப்படியே உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் ஜூஸியாக நல்லா தண்ணியே இல்லாமல் விறகடுப்பில் செஞ்ச மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் மசாலா கொதித்து தவாக்கல் வச்சு திரும்ப மசாலா கொதித்த பிறகு தான் நீங்கள் அரிசியை வடித்து கொட்டணும். நீங்கள் நல்லா அரிசியை வடித்து கொட்டிட்டு கடைசியாக போய் தவாக்கல் வச்சிங்கன்னா தவாக்கல் ஹீட் ஆக 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு மசாலாவோட ஹீட்டு குறைஞ்சிடும். இந்த கறியை பார்த்தீங்களா, தூக்கி அடித்தேன், சும்மா பஞ்சு மாதிரி பிஞ்சு போய் இருக்கு பாருங்கள். ஆட்டுக்கறியை வேக வைக்கிறது கைப்பக்குவம் இல்லை, வேக வைக்கிற பக்குவம். பிரியாணி செய்முறை எந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவு கொஞ்சம் கூட தவறே இல்லாமல் 100% செய்யலாம்.